இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UAN அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த UAN நம்பர் வந்து ஒரு 12 டிஜிட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் மாதிரி. ஸோ எந்த எம்ப்ளாயிலாம் வந்து PF கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த UAN நம்பர் வந்து இருக்கும். இந்த UAN நம்பரும் PF நம்பர் வந்து சேம் கிடையாது. UAN நம்பர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு நம்பர். அது வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்க்கு வந்து மூவ் ஆகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு மெம்பர் ஐடி அதாவது ஒரு PF நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற UAN நம்பரோட மேப் ஆயிரும். ஸோ ஒரு UAN நம்பர் கீழே மல்டிபிள் PF நம்பர் வந்து மேப் ஆயிருக்கும். உங்களோட PF ரிலேட்டட் சர்வீசஸ் அதாவது PF வித்ட்ராவல், ட்ரான்ஸ்ஃபர், அது மாதிரி லோன் எடுக்க போகிறீங்க, அது மாதிரி உங்களோட PF பேலன்ஸ் என்னென்னு செக் பண்ண போகிறீங்க, இது எல்லா PF ரிலேட்டடான எல்லா சர்வீசஸ்க்குமே வந்து உங்களுக்கு வந்து இந்த UAN நம்பர் வந்து தேவைப்படும். இது வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து சேலரி ஸ்லிப்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட UAN நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூனிஃபைடு போர்ட்டல் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அல்லது உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு UAN லாகின் அப்படின்னு போட்டிங்கனாவே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க் தான் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் அதுக்கு கீழே வந்து நோ யுவர் UAN அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர்னாலும் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு லாகின் பர்பஸ்க்காண்டி தான் வந்து மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. கீழே வந்து இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை வந்து கீழே வந்து அந்த கேப்ச்சா கோடை வந்து இங்கே கீழே கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் OTP அப்படின்ற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கேப்ச்சா கோட் கொடுத்து ரெக்வெஸ்ட் OTP பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். OTP சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்து OTP வந்திருக்கும். அதை வந்து இந்த OTP அப்படின்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அகெயின் வந்து இந்த கேப்ச்சா கோடு வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் OTP அப்படின்ற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் OTPயும் கேப்ச்சா கோடும் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் OTP அப்படின்ற பட்டன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி OTP வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ இதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அடுத்து ப்ரூஃப்க்கு வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதோட நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும். திருப்பியும் வந்து கேப்ச்சா கோடு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஷோ மை UAN அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் மெயினாக நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் கம்பெனி உங்களுக்குன்னு ஒரு UAN ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் அவங்க என்ன நேம் கொடுத்தாங்களோ அதை தான் வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் இப்போ கொடுக்குற நேம் வந்து நேமுக்கு வந்து வரல அப்படின்னா உங்கள் ஆதாரில் இருக்கிற நேம் வந்து கொடுத்து பாருங்கள். உங்கள் நேமே வந்து வேறு காம்பினேஷனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம், உங்களோட அப்பா நேம், உங்களோட நேம் இனிஷியல், அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த நேம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட UAN நம்பர் வந்து ஃபெட்ச் ஆகி வரும். இப்போ நான் இந்த ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ப்ரூஃப் வந்து நான் ஆதார் சூஸ் பண்ணனால ஆதார் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு ஷோ மை UAN அப்படின்ற பட்டனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட UANோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுதான் வந்து உங்களோட UAN நம்பர். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளோட UAN நம்பர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.